ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். போன வீடியோவில் இண்டக்ஷன் அடுப்போட அதிரடியான நன்மைகள் பற்றி பார்த்தோம். பரவாயில்லையே, இவ்வளோ விஷயம் இருக்கான்னு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டீங்க. ஆனால் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி நாம் கொண்டாடுற இந்த இண்டக்ஷன் அடுப்பில் சில சவால்களும் தலைவலியும் இருக்க தான் செய்யுது. எல்லா பாத்திரமும் இதில் செட் ஆகுமா? ரிப்பேர் ஆனால் செலவு எக்கச்சக்கமாக வருமே, கரண்ட் இல்லாதப்ப என்ன பண்ணுறது? இப்படி நம்ம யோசிக்க வேண்டிய சில முக்கியமான மைனஸ் பாயிண்ட்ஸும் இதில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இண்டக்ஷன் அடுப்போட தீமைகள் என்னென்ன, எதையெல்லாம் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த அடுப்பை வாங்கணும் அப்படிங்கிற அத்தனை விவரத்தையும் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இண்டக்ஷன் அடுப்பில் என்னென்ன தீமைகள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற பெரிய பிரச்சனை இந்த ஸ்பெஷல் குக்வேர் தான். இண்டக்ஷன் அடுப்பு வாங்கியாச்சுன்னு சந்தோஷமாக வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சா அடுப்பு ரியாக்ட் கூட பண்ணாது. ஏன்னா இதுக்குன்னு தனி பாத்திரம் வேணும். அதாவது அந்த பாத்திரத்தோட அடியில் இண்டக்ஷன் பேஸ் இருக்கணும். இல்லைன்னா அது காந்தம் ஒட்டக்கூடிய இல்லாட்டினா இரும்பு ஒட்டக்கூடிய ஸ்டீல் பாத்திரமாக இருக்கணும். என்கிட்ட இருக்கிற பழைய பாத்திரத்தை வச்சு ஓட்டிடலான்னு நீங்கள் நினச்சா அது இங்கே வேலைக்கே ஆகாது. இந்த அடுப்புக்காகவே நீங்கள் தனியாக காசு போட்டு புது பாத்திரம் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எக்ஸ்ட்ரா செலவு தான் உங்களுக்கு. ரெண்டாவது விஷயம், இது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். நம்ம ஊரில் பாரம்பரியமான மண்பானை சமையல், செம்பு பாத்திரம், அப்புறம் நம்ம எல்லாரோடைய வீட்லேயும் அதிகமாக யூஸ் பண்ணுற அந்த சாதாரண அலுமினிய பாத்திரம் தான். இது எதுவுமே இந்த அடுப்புக்கு செட்டே ஆகாது. இப்போது மண்பானையில் மீன் குழம்பு வச்சா வர அந்த ருசியே தனி இல்லையா? ஆனால் இந்த இண்டக்ஷன் அடுப்புக்கு வந்தீங்கன்னா அந்த ருசியை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் அந்த மண்பானையிலையோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற செம்பு பாத்திரத்துலேயோ வேலை செய்யாது. இதனால் நம்ம பாரம்பரிய சமையல் முறையை ஓரங்கட்டிட்டு வெறும் ஸ்டீல் பாத்திரத்துக்கு மட்டும்தான் மாற வேண்டிய ஒரு கட்டாயம் இதில் இருக்குது. ஸோ பழமை மாறாமல் சமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெரிய மைனஸ் பாயிண்ட். மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இண்டக்ஷன் அடுப்புங்கிறது 100% கரண்ட்டில் ஓடுற ஒரு மிஷின். கேஸ் அடுப்புனா கூட சிலிண்டர் தீர்ந்து போச்சுன்னா பக்கத்து வீட்டில் போய் வாங்கிக்கலாம். ஆனால் இண்டக்ஷனில் கரண்ட் இல்லைன்னா சமையலே இல்லை. குறிப்பாக அடிக்கடி மின்வெட்டு இருக்கிற கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு மழைக்காலத்தில் கரண்ட் போனால் வராத இடங்கள் கூட இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய சவாலாக இருக்கும். பசி எடுக்கிற நேரத்தில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா சாப்பாடு ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். கரண்ட்டு தான் எல்லாமே. கரண்ட்டை நம்பி இருக்கிறனால ஒரு பேக்கப் வசதி இல்லாமல் இந்த அடுப்பை மட்டும் நம்பி இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயந்தான். நாலாவது விஷயம், நம்ம பாக்கெட்டை கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம், இதோட ஆரம்ப முதலீடு. இப்போ ஒரு கேஸ் அடுப்பு வாங்குகிறோம்னா அதுக்கு ஏற்ற பாத்திரம் ஏற்கனவே நம்ம கிச்சனில் இருக்கும். ஆனால் இண்டக்ஷன் அடுப்புக்கு அப்படி இல்லை. முதல்ல ஒரு நல்ல தரமான இண்டக்ஷன் அடுப்பு வாங்கணும். அதுக்கே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு செலவாகும். ஆனால் அதோட இன்னும் வேலை முடியலை. முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் சாதாரண பாத்திரங்கள் செட் ஆகாதுன்றனால இண்டக்ஷன் பேஸ் இருக்கிற பாத்திரத்தை நீங்கள் தனியாக தேடி தேடி வாங்கணும். அடுப்புக்கு ஒரு செலவு, புதுசாக பாத்திரம் வாங்குறதுக்கு ஒரு செலவுன்னு ஆரம்பத்தில் ஒரு பெரிய தொகையை நீங்கள் இங்கே தான் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆரம்பத்திலே இவ்வளவு செலவான்னு யோசிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அஞ்சாவது விஷயம், இதை நீங்கள் ரொம்ப சாஃப்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இதோட மேல் பகுதி பார்த்திங்கன்னா செராமிக் கிளாஸ் அப்படின்ற ஒரு கண்ணாடியால் செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தகதகன்னு இருக்கும். ஆனால் அதே அளவுக்கு இது கொஞ்சம் சென்சிட்டிவ்.
வழக்கமாக இரும்பு அடுப்புல வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப பாத்திரத்தை கொஞ்சம் சத்தமாக வச்சாலோ இல்லை தள்ளி வச்சாலோ ஒன்றுமே ஆகாது. ஆனால் இதில் கனமான பாத்திரத்தை வைக்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியாமல் பாத்திரம் கை தவறி விழுந்தாலோ இல்லை ஒரு கல் இல்லாட்டினா ஏதோ ஒரு கனமான பொருள் அது மேலே பட்டாலோ அந்த கண்ணாடி அப்படியே விரிசல் விட்டுரும். ஸோ ஒரு தடவை கண்ணாடி உடஞ்சிச்சின்னா மொத்த அடுப்பும் வீணாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரஃப்பாக சமைக்கிறவங்களுக்கு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த அடுப்பு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். 6வது விஷயம், இது கொஞ்சம் வினோதமாக இருக்கலாம். கேஸ் அடுப்பில் சமைக்கிறப்ப அந்த நெருப்பு எரியிற சத்தம் மட்டும்தான் கேட்கும். ஆனால் இண்டக்ஷனில் சமைக்க ஆரம்பித்த உடனே உள்ளே ஏதோ ஒரு மிஷின் ஓடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். ஸோ அது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த சத்தம்னா இந்த அடுப்புக்குள்ளே நிறைய எலக்ட்ரானிக் ஸ்பாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது சமைக்கிறப்ப ரொம்ப சூடாகிரும். ஸோ அதை கூல் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு சின்ன ஃபேன் வந்து எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அமைதியான சூழலில் சமைக்க பிடிக்கிறவங்களுக்கு இந்த சத்தம் ஆரம்பத்தில் ரொம்ப எரிச்சலாக இருக்கலாம். ஆனால் இது அடுப்போட பாதுகாப்புக்காக ரொம்ப முக்கியம். இருந்தாலும் என்னடா இது சமையல் அறையில் ஒரு கம்ப்யூட்டர் ஓடுற சத்தம் மாதிரி இருக்குதே அப்படின்னு நினைக்க கூட நீங்கள் சான்சஸ் இருக்குது. 7வது பாயிண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இண்டக்ஷன் அடுப்புங்கிறது ஒரு ஹெவி லோடு மிஷின். ஸோ இது வந்து ஒர்க் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 1800 வாட்ஸில் இருந்து 2200 வாட்ஸ் வரைக்கும் பவரை வந்து இழுக்கும். அதாவது வந்து ஒரு ஏசியோ இல்லை ஒரு பெரிய வாட்டர் ஹீட்டரோ எவ்வளவு பவர் எடுக்குமோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து கரண்ட் எடுக்கும். ஸோ அதனால இப்போ வந்து சாதாரண மொபைல் சார்ஜ் போடுற ப்ளக் பாயிண்ட்லேயோ இல்லை மெலிசான எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்லேயோ இதை மாட்டி சமைக்கவே கூடாது. அப்படி பண்ணுனா அந்த வயர் சூடாகி உருகி போக சான்சஸ் இருக்குது. ஏன் ஷார்ட் சர்க்யூட் கூட ஆகலாம். இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இதுக்குன்னு தகுந்த 15A ப்ளக் பாயிண்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியான வயரிங் இல்லைன்னா அடுப்புக்கு மட்டும் இல்லை உங்கள் வீட்டு மின்சார இணைப்புக்கும் அது ரொம்ப ஆபத்தாகிரும். ஸோ இதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. 8வது விஷயம், ஒருவேளை இண்டக்ஷன் அடுப்பு வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? வழக்கமாக கேஸ் அடுப்பில் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா ஒரு சின்ன பர்னர் மாற்றுறதுக்கோ இல்லை டியூப் மாற்றுறதுக்கோ ஆகிற செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இண்டக்ஷன் அடுப்பு ஒரு ஃபுல்லாமே வந்து எலக்ட்ரிக் டிவைஸ். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான காயில் போயிட்டாலோ இல்லை அந்த டச் பேனல் அந்த சென்சார் வந்து ரிப்பேர் ஆனாலோ அது சரி பண்ணுறதுக்கு ஆகிற செலவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சில நேரங்களில் அந்த பார்ட்ஸை மாற்றுறதுக்கு ஆகிற செலவில் பாதி காசு போட்டால் நீங்கள் வந்து புது அடுப்பே வாங்கிடலான்ற நிலைமை கூட வரும். ஸோ அதனால் ஒரு வாரண்டி பீரியடு முடிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஏதாவது ரிப்பேர் வந்தால் அது நம்ம பட்ஜெட்டை கண்டிப்பாக வந்து வேஸ்ட் ஆக்கும். 9வது விஷயம், இது ரொம்ப முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயம். ஸோ இத்தனை காலமாக நம்ம வந்து கேஸ் அடுப்பில் சமைச்சு பழகுன நமக்கு திடீர்னு இண்டக்ஷன் அடுப்புக்கு மாறுறப்ப ஏதோ ஒரு புது உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஹீட் ஏறுற வேகம் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம சாதாரண அடுப்பில் வந்து வெங்காயத்தை போட்டு மெதுவாக அடுத்து தக்காளி நறுக்க போவோம். ஆனால் இண்டக்ஷனில் வெங்காயத்தை போட்டுட்டு திரும்புறதுக்குள்ளே அது கருகி போக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஹீட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எந்த சமையலுக்கு எவ்வளவு பவர் வைக்கணும் அப்படின்னு பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த பழக்கம் வர வரைக்கும் 2-3 தடவை சாப்பாடு கருகி போகிறதுக்கும் அடி பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சமையல்னால் இதெல்லாம் நடக்க தான் செய்யும், அசால்ட்டாக இருக்க முடியாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து இந்த அடுப்பு மேலே ஒரு கண்ணை வந்து வச்சுக்கோங்க. 10வது விஷயம், இது ஒரு முக்கியமான மருத்துவ எச்சரிக்கை. இதை கவனமாக கேளுங்க.
இண்டக்ஷன் அடுப்பு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமாக தான் ஒர்க் ஆகுன்றது நமக்கு தெரியும். ஸோ இதனால் இதயத்தில் பேஸ்மேக்கர் அந்த அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டவங்க இந்த அடுப்பை பயன்படுத்துகிறப்ப கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அந்த பேஸ்மேக்கர் கருவியோட செயல்பாட்டில் சில குறுக்கீடுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கோ இல்லை யாருக்காவதோ இந்த பேஸ்மேக்கர் இருந்தால் அவங்க அந்த அடுப்பை பயன்படுத்துகிறத தவிர்க்கிறது நல்லது. அப்படியே பயன்படுத்தினாலும் அடுப்பில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளி இருக்கிறது பாதுகாப்பானது. இது ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கிட்டு உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தையும் ஆலோசனையும் கேட்டுக்கோங்க. ஆரோக்கியம்தான் நமக்கு முதலிடம். 11வது விஷயம், இதில் நீங்கள் எந்த ஒரு பெரிய பாத்திரம் வேணும்னாலும் வச்சிட முடியாதுங்க. இண்டக்ஷன் அடுப்பை கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வட்டத்தோட அளவுக்கு ஏற்ற பாத்திரத்தை வச்சா மட்டும்தான் ஹீட்டு அந்த பாத்திரம் முழுக்கும் சீராக பரவும். இப்போது உங்கள்கிட்ட ஒரு பெரிய பிரியாணி அண்டாவோ இல்லை அகலமான ஒரு பெரிய கடாயோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை இந்த அடுப்பில் வச்சிங்கன்னா இந்த அடுப்புக்குள்ளே இருக்கிற பாத்திரத்தோட மையப்பகுதி மட்டும்தான் செம்ம சூடாக இருக்கும். ஆனால் பாத்திரத்தோட ஓரங்களில் சூடே ஏறாது. இதனால என்ன ஆகும்னா நடுவில் இருக்கிற சாப்பாடு கருகிரும். ஆனால் ஓரத்தில் இருக்கிற சாப்பாடு வேகாமல் அப்படியே இருக்கும். இதனால் பெரிய பெரிய விசேஷங்களுக்கு சமைக்கிறப்ப இல்லை பெரிய குடும்பங்களுக்கு சமைக்கிறப்ப இந்த அடுப்பு கொஞ்சம் கஷ்டம்தான். கடைசியாக நம்ம பார்க்க போகிற விஷயம், இது கொஞ்சம் டெக்னிக்கலானது ஒரு பிரச்சனை. ஸோ அதுதான் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன். நம்ம ஊரில் எப்போயுமே கரண்ட்டு ஒரே சீராக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் வோல்டேஜ் திடீர்னு ஏறும், இல்லைன்னா ரொம்பவே இறங்கும். ஸோ இந்த இண்டக்ஷன் அடுப்புக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டானது, சென்சிட்டிவானது. ஸோ வோல்டேஜ் அடிக்கடி இப்படி ஏறி இறங்குறனால இதில் இருக்கிற சென்சார் சீக்கிரமாகவே ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ உங்கள் வீட்டு பகுதியில் இந்த மாதிரி வோல்டேஜ் பிரச்சனை அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டெபிளைசர் வாங்க வேண்டி இருக்கும். ஸோ இது திரும்பவும் உங்களுக்கு அதிகமான செலவு தான். வாங்கினா மட்டும் போதாது, அதை பத்திரமா பார்த்துக்கிடணுன்ற ஒரு கவலையும் இதோட சேர்ந்தே வரும். இப்போது இண்டக்ஷன் அடுப்போட தீமைகள் என்னென்னன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். பாத்திரத்தை தேர்வு செய்கிறதுல இருந்து வோல்டேஜ் வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நிறையாவே இருக்குது. ஆனால் இதுக்காக இண்டக்ஷன் அடுப்பு வேணான்னு நான் சொல்லலை. இதோட நன்மைகளையும் தீமைகளையும் ஒப்பிட்டு பார்த்து உங்கள் வீட்டு சூழலுக்கு எது செட் ஆகும்னு யோசித்து முடிவெடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.